ஆல் இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம்னா trigonometry type 2 பார்க்கலாம்ல. சரி நம்மளுக்கு வந்து cot 3 theta cot 6 theta equal to 1 கொடுத்துருங்க. then the value of tan 50 அதாவது cot 30 degree cot 3 theta cot 6 theta equal to 1 எனவே tan 15 theta என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி அப்போ நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல. ஸோ cot theta 1 into cot theta 2 is equal to என்னதுப்பா வேல்யூ 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். சரி அப்போனா இங்கே 1 கொடுத்துருக்காங்க. அப்போனா theta 1 theta 2 மார்க் பண்ணால் நமக்கு 90 டிகிரி. அப்படின்னா 3 theta plus 6 theta is equal to 90 degree. 3 plus 6 9 theta. So 9 theta equal to 90 degree. அப்புறம் theta வேல்யூ வந்து என்ன வரும் 20 degree. ஸோ theta வந்து எவ்வளோப்பா 20 degree. சரியா கிளியரா? நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க. tan 50. ஸோ tan 15 into theta வேல்யூ 10. ஸோ முதல்ல tan 150 tan 150 நமக்கு வந்து டேபிள் காலத்தில் பார்த்தீங்கன்னா tan 150 டிகிரிக்குலாம் தெரியாது. ஆனால் நமக்கு என்ன செய்யலாம்னா tan 90 ப்ளஸ் theta அப்படின்னு பிரிச்சுக்கலாம். புரியுதாப்பா? ஸோ tan 90 ப்ளஸ் theta 90 ப்ளஸ் எப்படி பிரிச்சுக்கலாம் 60 எப்படி பிரிச்சுக்கலாம். சரி 150 தானே வருது. சரி ஓகே 90 ப்ளஸ் thetaனா நமக்கு tan 90 ப்ளஸ் thetaனா என்னப்பா tan 90 ப்ளஸ் theta tan 90 ப்ளஸ் theta ஈக்குவல் டு என்ன theta cot theta என்ன cot theta மைனஸ் cot theta. சரியா அதே மாதிரி தான் இங்கே நமக்கு tan 90 ப்ளஸ் thetaனா மைனஸ் cot theta. ஸோ cot thetaவுக்கு வேல்யூ என்ன பாருங்க cot 60க்கு மட்டும் பாருங்கன்னா cot 60 மைனஸ் மைனஸ் போடணும் மைனஸ் cot theta. ஸோ மைனஸ் போடணும் மைனஸ் இருக்கு theta வேல்யூ எவ்வளோ இருப்பா 60 cot 60க்கு என்ன வரும் cot 60 அதாவது tan 60க்கு பாருங்க tan 60 தலையில் பாருங்க tan 60னா tan 60க்கு வந்து நமக்கு வேல்யூ தெரியும் என்னது √3. சரியா இங்கே cot 60 கட்டுற தலையிலே போடுங்க அப்படின்னா 1/. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ cot ஒரு 60னா இப்போ டேரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ tan 90 ப்ளஸ் thetaன்னு பிரிச்சுக்கோங்க. ஸோ tan 90 ப்ளஸ் thetaனா நமக்கு மைனஸ் cot theta. சரியா tan காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் வரும் tan 90 ப்ளஸ் thetaனா மைனஸ் cot theta. ஸோ மைனஸ் தான் வரப்போகுது. ஏன்னா இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஏன்னா பாருங்க 90 ப்ளஸ் theta இது வந்து 0 இது 90 இது வந்து 180 இது 270. 90 வேறனா இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து 90க்கு மேலே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃபார்முலா என்ன ஆல் சில்வர் டீ கப். சரியாப்பா ஆல் சில்வர் டீ கப். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே ப்ளஸ் சைன் காஸ் டேன் கொசிகன் சீக்கன் எல்லாமே ப்ளஸ்னா செகண்டில் சைன் சில்வர்னா சைன் அதனுடைய தலைகீழ் கொசிகன் மட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கும். இங்கே வந்து டீனா tan thetaவும் அதனுடைய தலைகீழ் cot thetaவும் ப்ளஸில் இருக்கும். இங்கே கப்புனா என்னது கொசிகன் cos thetaவும் அதனுடைய இது சீக்கன் thetaவும் ப்ளஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து சைனுக்கு மட்டும் சைனுக்கும் கொசிகனுக்கு தான் ப்ளஸில் இருக்கும். மிச்சம் எல்லாத்துக்கும் மைனஸில் இருக்கும். இங்கே 90 ப்ளஸ் thetaனா இந்த குவாட்ரண்ட் வரும் செகண்ட் குவாட்ரண்ட். இங்கே காட்டுக்கு வந்து மைனஸ் theta. புரியுதா? அதான் மைனஸ் theta வந்துச்சு. புரிஞ்சாப்பா டேனுக்கும் காட்டுக்குன்னு வரும் மைனஸ் theta. ஸோ அதனால தான் மைனஸ் 1/. சரியா? சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்கே √3 tan theta ஈக்குவல் டு 1. அப்படின்னா tan theta ஈக்குவல் டு 1/√3. tan 1/√3னா வேல்யூ என்னது theta எவ்வளோ வரும் theta ஈக்குவல் டு 30 டிகிரி. சரியா theta ஈக்குவல் டு என்ன 30 டிகிரி. நான் உங்களுக்கு வந்து இந்த டேபிள் கணக்கு எப்படி வருதுன்னு நான் அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ tan theta வந்து எவ்வளோ வருதுன்னா 30 டிகிரினா tan 1/√3. இப்போ theta கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க cos 2 theta. ஸோ cos 2 into theta வந்து 30 டிகிரி. அப்புறம் cos என்ன வரும்பா cos 60 டிகிரி. ஸோ cos 60 டிகிரினா நமக்கு பார்ப்போம் sin 60னா √3/2 இங்கே cos வந்துருக்கு. ஸோ cos 60னா நமக்கு என்ன வரும் 1/. சரி cos 60 வேல்யூ வந்து என்னன்னா 1/2. ஸோ ஃபைனலாக இதனுடைய ஆன்சர் நமக்கு என்னன்னா 1/2. சரியாப்பா? சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
tan theta. இது 0 30 45 60 ஃபஸ்ட்டு 0ன்னு சொல்லுங்க 0 கால் அரை முக்கால் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ரூட் எடுங்க. 0 ரூட் எடுத்தா 0, 1க்கு ரூட் எடுத்தா 1, 4க்கு ரூட் எடுத்தா 2. சரி பாருங்க, இதுக்கு ரூட் எடுத்தா 1க்கு ரூட் எடுத்தா 1, 2க்கு ரூட் எடுத்தா எடுக்க முடியாது ரூட் 2. அடுத்து 3க்கு ரூட் எடுத்தா ரூட் 3, 4க்கு ரூட் எடுத்தா 2, 1க்கு ரூட் எடுத்தா 1. இப்படி sin theta எழுதிக்கோ. cos theta கிடைச்சதுன்னா ரிவர்ஸ் எழுதிங்க. ஸோ 1 root 3 by 2, 1 by root 2, 1 by 2, கேட்பா 1 by 2, அப்புறம் என்ன இருக்கு சரியா. சரி, இப்போ tan theta நமக்கு என்ன, tan theta sin theta cos theta ஒதுக்கி விட்டுருங்க. sin theta cos theta ஒதுக்கி விட்டுருங்க, tan theta கிடைச்சிடும். இப்போ இதை இதால் வகுக்கணும். sin இதை இதால் வகுத்தா 1 by 0 by 1 பாவம் சரியா. ஒன்று என்ன வரும் 0 சரியா. 0 1 வச்சு வகுத்தா 0, 1 0 வச்சு வகுத்தா நமக்கு என்ன வரும் இன்ஃபினிட்டி. இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். சரி பாருங்க, இதை இதால் வகுத்தா 0, இப்போ இதை இதால் வகுத்தா நமக்கு என்ன வரும் 1 by root 3. என்ன 2 கேன்சல் ஆகிடும்னா இதை இதால் வகுத்தா 1, இதை இதால் வகுத்தா root 3, இதை இதால் வகுத்தா இன்ஃபினிட்டி. சரியா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் படிச்சிருந்தாலே போதும்னா நீங்கள் sin theta மட்டும் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. 0 கால் அரை முக்கால் 1. ஸோ இதில் வந்து எழுதிக்கணும். இப்போ sin thetaவுக்கு வந்து இந்த ரூட் எடுத்து போட்டு எழுதிக்கோங்க. cos thetaவுக்கு ரிவர்ஸ் எழுதுங்க. tan thetaவுக்கு sin theta போட்டு cos thetaவுக்கு போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. சரியாப்பா. சரி, இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா secant theta cosecant theta கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். cosecant theta வந்து 1 by sin theta. சரியாப்பா. cosecant theta கேட்டாங்கன்னா sin thetaவை தலைகீழாக போட்டுருங்க. cosecant theta கிடச்சிடும். அதே மாதிரி cosecant theta கேட்குறாங்க, secant theta கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே கிடையாது. cos thetaவை தலைகீழாக போட்டுருங்க secant theta. சரியா, இந்த thetaவை தலைகீழாக போட்டாச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்னா secant theta கிடைச்சிடும். இதை வந்து தலைகீழாக போட்டால் என்ன cosecant theta கிடைச்சிடும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு cot theta அப்படின்னா tan thetaவை தலைகீழாக போட்டுருங்க. என்ன புரிஞ்சாப்பா, தலைகீழாக போட்டு